கர்த்தர் உங்களுக்கு ஞானமும் உணர்வுமுள்ள இதயத்தை கொடுப்பார். இன்றைய நம்பிக்கையின் வார்த்தை: ஞானமும் உணர்வுமுள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன். இதிலே உனக்கு சரியானவன் உனக்கு முன் இருந்ததுமில்லை, உனக்கு சரியானவன் உனக்கு பின் எழும்புவதும் இல்லை. ஒரு ராஜாக்கள் அதிகாரம் 3:12. உங்கள் சுயநினைவுக்கு திரும்பி யதார்த்தத்திற்கு திரும்புங்கள். தேவன் தம்முடைய ஞான ஆவியை உங்கள் மீது ஊற்றி அவருடைய வார்த்தைகளின் வெளிப்பாட்டை கொண்டு வர தயாராக இருக்கிறார். நீதிமொழிகள் அதிகாரம் 1:23. கர்த்தர் உங்களை நேசிக்கிறார், அவர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். மாறாக பிசாசு உங்களை ஏமாற்றி கர்த்தரின் திட்டத்திலிருந்து திசை திருப்ப முயற்சிக்கிறான். ஆகையால் நீங்கள் தவறு செய்யும் போதெல்லாம் பரம தகப்பனாகிய தேவன் உங்களை திருத்துகிறார். தம்முடைய ஞான ஆவியை உங்கள் மீது ஊற்றி அவருடைய வார்த்தைகளுக்கு வெளிப்பாடுகளை தர ஆயத்தமாய் இருக்கிறார். கர்த்தர் சொல்வதை கேட்டு அவருக்கு கீழ்ப்படிந்து நடந்தால் உங்கள் வாழ்வில் அற்புதங்கள் நடக்கும். நீங்கள் தேவனை விட்டு விலகி இருந்தால் அவரிடம் திரும்புவதற்கான நேரம் இது. ஜெபம். கர்த்தராகிய இயேசுவே, தயவு செய்து உம்மோடு என் உறவை மீண்டும் நிலைநாட்டி உமது சத்தத்திற்கு கீழ்ப்படிவதற்கு எனக்கு உதவி செய்யும். ஆமென்.